Valuation of consideration. CMA Intermediate capital gain valuation of considerations in case of land or building or both under section 50C அப்படின்ற கேள்வி. அதுக்கு ஒரு சின்ன கணக்கு கொடுத்துருக்குறோம். அதை வச்சு இந்த கேஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது செக்ஷன் ப்ரொவிஷன் இல்லஸ்ட்ரேட்டட். இந்த ப்ரொவிஷனை வச்சு இந்த 50C உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Mr. Raja has a self-occupied house property acquired 10 months ago for rupees 5 lakh. He sold such property for rupees 6 lakhs to Rajashri. Case A, stamp duty authority for the purpose of levying stamp duty adopted value 6 lakh 25,000. Stamp duty authority for the purpose of levying stamp duty adopted for this value 6 lakh 75,000. Compute capital gain on such transfers. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள், அதாவது லோ வேல்யூஷன் போடுவாங்க, அதாவது அண்டர் வேல்யூஷன் ஓவர் வேல்யூஷன். மேக்ஸிமம் எல்லாமே அண்டர் வேல்யூஷன் போடுவாங்க. யாரும் ஓவர் வேல்யூஷன் போடுறது கொஞ்சம் சில இடங்களில் மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இந்த கணக்குகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு மாதிரி கேட்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்சருக்கு போடுறதுனால இந்த வேல்யூஷன் ஆஃப் கன்சிடரேஷன் இன் கேஸ் ஆஃப் லேண்ட் ஆர் பில்டிங் ஆர் போத்துக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே அதாவது கேபிட்டலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் அசெட்ஸ் பீயிங் லேண்ட் ஆர் பில்டிங்காக தான் இருக்கணும். கேபிட்டல் அசெட்ஸ் பீயிங் லேண்ட் ஆர் பில்டிங் அல்லது ரெண்டு கூட இருக்கலாம்ன்றாங்க. கண்டிப்பாக அது டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், சேல்ஸ் பண்ணிருக்கணும். வேல்யூ அடாப்டட் ஆர் அசஸி ஆர் அசஸபிள் வேல்யூ பை ஸ்டாம்ப் அத்தாரிட்டி எக்ஸீட்ஸ் 1/10 ஆஃப் ஆக்சுவல் கன்சிடரேஷன்ஸ். Full value of consideration shall be the value adopted or assessed or assessable by any authority or state of government. ஸோ இப்போ இந்த விஷயத்தை சொன்னவங்களுக்கு இதை விட நான் புரியும். அதாவது வேல்யூ அடாப்டட் ஆர் அசஸ்டு ஆர் அசஸபிள் பை ஸ்டாம்ப் வேல்யூஷன் அத்தாரிட்டி எக்ஸீட்ஸ் 1/10% ஆஃப் கேபிட்டல் கன்சிடரேஷன், ஆக்சுவல் கன்சிடரேஷன். Where value adopted or assessed or assessable by stamp valuation authority does not exceed 1/10% of actual consideration, or where such value is less than actual consideration, then actual consideration shall be considered as full value of consideration. இப்போ இந்த கேள்விக்கு நம்ம விளக்கம் சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா விளங்கும். ராஜா அப்படின்ற செல்ஃப் ஆக்குபைடு வச்சுக்கிறாப்புல. அது 10 months செலவுக்கு வாங்கினாரு 5 lakh. பட் இப்போ இதுக்கு ஷார்ட் டேர்ம் தானே வரும். ஆமாம், ஏன்னா 5 மாதத்துக்கு முன்னாடி 10 months முன்னாடி அது விற்கிறது 6 லட்சம் ரூபாய்க்கு. 6 lakhs இவர் விற்கிறாரு. ஆனால் ஸ்டாம்ப் அத்தாரிட்டி இதோட வேல்யூ எவ்வளோ சொல்கிறாங்க? 6,25,000 சொல்கிறாங்க. அப்போ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாம்ப் வேல்யூ கைடன்ஸ் வேல்யூன்னு அவங்க கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்களே, கைடன்ஸ் வேல்யூ விட இவங்க குறைஞ்ச விலைக்கு விற்கிறாங்களான்னு கேட்டால் ஆமாம். இப்போ நீங்கள் ஒரு அன்னியன் படத்தில் கூட ஒரு கான்செப்ட் வந்துருக்கு. அதாவது விக்ரம் என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா, சதாட்ட பேசிட்டு இருக்கும்போது இது மாதிரி என்ன நீங்கள் ஒரிஜினல் வேல்யூ விட குறைவான வேல்யூக்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போ ஒரிஜினல் வேல்யூ நீங்கள் 10 லட்ச ரூபா, மார்க்கெட் வேல்யூ 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் சேல்ஸ் பயிற்சி முடிச்சுக்குவீங்க. ஆனால் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 லட்ச ரூபாய்க்கு 11% ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ போடுறாங்க. அப்போ 10 லட்ச ரூபாய்க்கு 11% போட்டால் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 லட்ச ரூபாய்க்கு 11% என்ன ஆச்சு? 1,10,000. அப்போ 1,10,000 ரூபாய் நான் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. அதனால் என்ன செய்வேன், அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு சின்ன ஒரு வேலை செய்வேன். என்னன்னா, 10 lakh மார்க்கெட் வேல்யூவா, அங்கே கைடன்ஸ் வேல்யூ போய் பார்ப்பேன். கவர்மெண்டோட கைடன்ஸ் வேல்யூ இருக்கும். அங்கே ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கம்மியாக தான் போட்டுருக்கும். அது 1000 ஸ்கொயர் ஃபீட்டு வாங்குறேன். அது 1000 ரூபாய் அப்படின்னா தான் 10 லட்ச ரூபா. 1000 ஸ்கொயர் ஃபீட்டு, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 1000 ரூபாய். ஆனால் கைடன்ஸ் வேல்யூ 1000 போட்டுக்க மாட்டான். எவ்வளோ போட்டு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் இன்ட்டு 200 தான் போட்டிருப்பான் கைடன்ஸ் வேல்யூ. சரி, சார் எக்ஸாம் நான் சொன்னேன். அப்போ 1000 × 200 எவ்வளோ ஆச்சு? 2 லட்சம். அப்போ 2 லட்சத்துக்கு நம்ம 11% கட்டினா போதும் அப்படின்னு பார்த்தேன். 2 lakhக்கு
11% நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி கட்டினா போதும். அப்போ 22,000 அப்போ ஒரு கேள்வி, 22,000 கட்டினா போதும். ஆனால் அங்கே எவ்வளோ இருந்துச்சு, 1,10,000 கட்டுற மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்போ நமக்கு எவ்வளோ மிச்சம், ஸ்டாம்ப் டியூட்டி 1,10,000 மைனஸ் 22,000. ஸோ 88,000 கிட்டத்தட்ட உங்களுக்கு மிச்சம். ஆனால் அதே நேரத்தில் இந்த கரைய அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் 2 lakh மட்டும் தான் நீங்கள் என்ன செய்யணும், செக் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அக்கௌண்ட்டில். மிச்ச அமௌண்ட் வந்து பிளாக்ல போகிற மாதிரி கையில் கேஷ் கொடுத்துருவாங்க. இதான் இப்போ நடந்துட்டு இருக்கு நடைமுறை. இது செய்யக்கூடாது, இதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க மக்கள். சரி, இப்போ வந்து இந்த 6 lakhsக்கு இவர் விற்கிறாரு. பட் ஸ்டாம்ப் டியூட்டி அத்தாரிட்டி வந்து வேல்யூ எவ்வளோ சொல்லி 6,25 சொல்லுது. அப்போ நம்ம வந்து சேல்ஸ் வேல்யூ எதாவது காமிக்கணும், 6,25 தானே காமிக்கணும். ஆனால் அப்போ சேல்ஸ் கன்சிடரேஷனாக எவ்வளோதான் காமிக்கணும், நீங்கள் எவ்வளோ காமிச்சிருக்கணும், 6,25,000 தான் காமிக்கணும். ஏன்னா வித்தவர் இஸ் ஹையர் தான். பட் இது என்ன சொல்கிறான், டஸ் நாட் எக்ஸிட் 110% தான் பாருங்க. அப்போ 6 lakhsக்கு சாரி 6 lakhs தானே சேல்ஸ் இருந்தாரு. ஆமாம், 6 lakhsக்கு 110% போடுங்க. அப்போ 6 lakhsக்கு 110% போட்டால் எலன்ஸ் வருது 6,60,000. 6,60,000 தாண்டிருச்சு அப்படின்னா தட் வேல்யூ மஸ்ட் பி சேல்ஸ் வேல்யூ. சேல்ஸ் கன்சிடரேஷன் 6,60,000 தான் எடுக்கணும். ஆனால் இந்த கணக்கில் எவ்வளோதான் இருக்குன்னா டஸ் நாட் எக்ஸிட். அப்போ பாருங்க, the value adopted for the purpose value adopted or assessed or assessable by stamp authority does not exceed 110% for actual consideration. அப்போ actual consideration does not exceed சொல்றாங்க. திருப்பி நல்லா கவனிக்கணும். Stamp valuation authority does not exceed 110% of actual consideration or where such value is less than actual consideration. What is your actual consideration? 6,25,000 தான் நீங்க என்ன சொல்றீங்க, ஸ்டாம்ப் வேல்யூஷன் அத்தாரிட்டி சொல்றாங்க. அப்ப நீங்க எவ்வளவுக்கு சொல்றீங்க, 6 லட்சம் சொல்றீங்க. என்னங்க நீங்க எவ்வளவு சொல்றீங்க, உங்க வேல்யூ 6 lakhs சொல்றீங்க, இவங்க எவ்வளவு சொல்றாங்க, 6,25,000 சொல்றாங்க. அப்போ 6 lakhs போடலாமா, 6,25,000 சொல்லலாமா? அப்போ டஸ் நாட் எக்ஸிட் 110% பார்க்கும். அப்போ இந்த ஸ்டாம்ப் வேல்யூ அத்தாரிட்டி சொன்ன வேல்யூ வந்து 6,25,000, இது எத்தனை பர்சன்ட் தாண்டல, 110% மேலே போகல. அதாவது 6,60,000 இருக்குதா? அப்போ நம்ம எந்த வேல்யூ எடுத்துக்கலாம், 6 lakh எடுத்துக்கலாம். ஏன்னா 110% மேலே என்ன செய்யல, போகலை. அப்போ உங்களுக்கு 6,25,000 ஸ்டாம்ப் வேல்யூஷன் அத்தாரிட்டி 6,25,000 இருக்குது. அப்போ டஸ் நாட் எக்ஸிட். அப்போ 6,60,000 மேலே தாண்டிச்சா, இந்த ஸ்டாம்ப் வேல்யூஷன் அத்தாரிட்டி ஃபிக்ஸ் பண்ண வேல்யூ 6,60,000 மேலே தாண்டிச்சா, தாண்டலை அப்படின்னா ஆக்சுவல் ஃபிகரே சேல்ஸ் கன்சிடரேஷன் எடுத்துக்கலாம். அப்போ வாட் இஸ் யுவர் ஆக்சுவல் ஃபிகர், 6 lakhs இஸ் யுவர் ஆக்சுவல் ஃபிகர். தென் யுவர் சேல்ஸ் கன்சிடரேஷன் மஸ்ட் பி 6 lakhs, நாட் 6,25,000, நாட் 6,60,000. அப்போ இதுல என்ன புரியுதுன்னா, அந்த 110%க்கு மேலே தாண்டிடுச்சா ஸ்டாம்ப் வேல்யூ அத்தாரிட்டி பிரைஸ்ன்னு பார்த்தா தாண்டலை சார் அப்படின்னா நீங்கள் 6,25,000 எடுத்துக்கோன்னா 6 lakhs நீங்கள் ஈவன் தோ அண்டர் வேல்யூஷன் போட்டிருந்தாலும் கூட 6 lakh போட்டிருந்தாலும் கூட அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி கவர்மெண்ட் சொல்லுது, நான் சொல்லலை. தென் யுவர் வாட் இஸ் யுவர் பர்ச்சேஸ் வேல்யூ 5 lakh சார். ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1 lakh சார். ஸோ STCG இந்த ஆன்சர் வெரி சிம்பிள். இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸுக்கு பாருங்க, 6,75,000 மாறிடுச்சு. ஏன்னா அவன் என்ன சொன்னா 110% போட்டால் எவ்வளவு, 6,60,000. அப்போ 110%க்கு மேலே தாண்டிடுச்சா, எஸ் தாண்டிடுச்சு. அப்போ 6,75,000 என்னங்க. அப்போ அந்த 6,60,000 தாண்டிடுச்சு அப்படின்றனால நீங்கள் 6 lakhs எடுத்துக்க முடியாது. கேஸ் பிக்கு 6,75,000 சார், 6,60,000 தானே எடுத்துக்கணும். அப்போ அவன் சொல்றான், நல்லா கவனிக்கணும், the value adopted or assessed exceeds 110% of actual consideration. exceed ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டாம்ப் வேல்யூ என்ன சொன்னோம் அந்த வேல்யூ தான் எடுத்து போகணும்.
அப்போ ஸ்டாம்ப் வேல்யூஷன் மெத்தட் 6,70,000 மைனஸ் 5 லேக், அப்போ 1,75,000. இதுதான் 50C இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம லைஃப்லேயும் இது யூஸ் ஆகிறதுனால இது ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்டர் சொல்கிறாங்க. சரி, புக்கில் என்ன போட்டுருக்கான் அப்படின்னு பார்க்கணும் இல்லவா? அவன் என்ன ஐடியா பண்ணியிருக்கான் பார்க்கலாம். கிட்டத்தட்ட அவனும் நம்மள மாதிரி தான் போட்டு இருக்கான். சரி பாருங்க, 6 lakhs 6,25,000, இப்போ 6 lakh, ஸோ 5 lakh, இப்போ 6 lakh தான் அவன் எடுத்துருக்கான். நம்ம போட்டதும் கரெக்டுங்களா? இங்கே 6,75,000 என்னங்க ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சேல்ஸ் ஆக்சுவல் கன்சிடரேஷன் வந்து 6 lakh, ஸ்டாம்பில் அத்தாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணது 7,75 lakhs. அப்போ வேல்யூஷன் ஆஃப் ஸ்டாம்ப் அத்தாரிட்டி வேல்யூ 6,75,000 மேலே போயிடுச்சு. அப்போ நம்ம எவ்வளோ எடுத்துக்கணும்? 6,75,000 எடுத்துக்கணும். ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் 5 lakhs. அது வந்து பார்த்தீங்கன்னா 75,000 எடுத்துருக்குறாங்க. ஸோ 75,000 அப்படின்னா பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ் 1,75,000 வரணும். அதான் அது கான்செப்ட். ஏன்னா லாஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து 5 lakhs கழிக்கணும். அதனால் நீங்கள் சின்ன சின்ன தவறுகளை தான் பெருசுப்படுத்திக்கவே கூடாது. ஸோ 1,75,000 கரெக்ட் ஆன்சர்ஸ். சார் இப்போ இந்த சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதில் ஆக்சுவல் கன்சிடரேஷன் ஸ்டாம்ப் வேல்யூஷன் அத்தாரிட்டி விச் எவர் இஸ் ஹையராக எடுத்துக்கணும். ஸோ 6,75,000 மைனஸ் 5 lakhs போட்டால் இங்கே என்ன வரும்? 1,75,000 வரணும். ஸோ அதுதான் அது முக்கியமான விஷயம். இது வந்து 1,75,000 அப்படிங்க. அடுத்தது வந்து நம்ம கான்சிக்வன்சஸ் வேர் த வேல்யூ இஸ் டிட்டர்மைன் த வேல்யூஷன் ஆஃபீஸர்ஸ். இந்த வேல்யூஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த வேல்யூ சொல்கிறாங்க. இந்த வேல்யூ டிட்டர்மைன் பை த வேல்யூஷன் ஆஃபீஸர் எக்ஸிஸ் த வேல்யூ அடாப்டட் ஆர் அசஸ்டு ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூவோட இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா வேல்யூ அடாப்டட் ஆர் அசஸ்டு ஆர் அசஸபிள் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டி செல் பி ஃபுல் டேக்ஸ் வேல்யூ கன்சிடரேஷன். ஸோ அதில் வேல்யூஷன் ஆஃபீஸர் வந்து சொல்கிற வேல்யூ வந்து ஸ்டாம்ப் டியூட்டியோட எக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா கூட நம்ம எதாவது எடுத்துக்கணும் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ தான் நம்ம கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. The value determined by the valuation officer does not exceed the value adopted or assessed for the purpose of stamp duty. Value determined by the valuation officer for whichever is lower than கால்ச்சு போகிறாங்க. இப்போ ஒன்று இந்த வேல்யூஷன் ஆஃபீஸர் சொல்கிற வேல்யூவோட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ வந்து குறைவாகக்கூடிய ஸ்டாம்ப் வேல்யூ எடுத்துங்க, அல்லது ஸ்டாம்ப் வேல்யூட்டியோட இந்த வேல்யூஷன் ஆஃபீஸர் சொல்கிற வேல்யூ குறைவாக இருந்துச்சுன்னா அந்த வேல்யூஷன் ஆஃபீஸர் சொல்கிற வேல்யூ கம்மி எடுத்துக்கோங்க. அப்போ எங்கேயுமே பார்த்தா நமக்கு ஃபேவர் தான் வரும். அப்போ வேல்யூ அடாப்டட் ஆர் அசஸ்டு ஆர் அசஸபிள் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூஷன் determined by the valuation officers. So minimum of the following should be taken as a sales considerations. This is very very useful to us. ஸோ இது நமக்கு யூஸ்ஃபுல்லான கான்செப்ட். ஸோ 50C அப்படின்றது என்னது மறந்துடாதீங்க, நமக்கு ஃபேவராக தான் இருக்குமான்னு கேட்டாது. இதுக்கு ஒரு சின்ன கதை, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா அன்னையின் படத்தை மனசில் வச்சுக்கோங்க. அந்த ஒரு சீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன அண்டர் வேல்யூஷன் என்ன, ஓவர் வேல்யூஷன் என்னன்னு தெரியும். அண்டர் வேல்யூஷனை நம்ம மேக்ஸிமம் போட்டு பண்ணுவோம் பிகாஸ் ஆஃப் ஸ்டாம்ப் டியூட்டி அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.